நம்ம இருக்கிற இடத்துலையோ நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ நம்மை விட பெரியவர்கள் நம்மளுடைய லீடர்ஸ் நம்மளுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அமைதியாக வேலை பார்ப்போம். ஆனால் அதுவே ஸ்கூலாகட்டும் எங்கேயுமே தான் அவங்க நகர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் தூரமாக போயிட்டாங்கன்னா இங்கே நம்ம ஏதாவது சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவோம், வேலை ஒழுங்காக பார்க்க மாட்டோம். எல்லாத்தையும் சொல்ல ஒரு சில நேரம் இது நடக்கும். ஆனால் ஒரு சில நேரம் நம்ம பொறுப்பை உணர்ந்துட்டோன்னா அந்த நபர் நம்ம அருகாமையில் இருந்தாலும் அவர் இல்லாவிட்டாலும் பொறுப்பை உணர்ந்தவர்கள் கரெக்டாக வேலை செய்வாங்க. ஆண்டவருக்கு உண்மையாக பயந்து இருக்கிறவங்க கரெக்டாக வேலை செய்வாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. ஒரு சிலர் ஆள் இருந்தாவே ஓபி அடிச்சுட்டு ஏமாற்றுவாங்க, அது வேறு. ஆனால் இந்த காலத்தில் நிறையா கேமராஸ் எல்லாம் வந்துருச்சு, அதில் எங்கேருந்து வேணாலும் பார்க்கலான்றனால பயத்தில் வேலை செய்வாங்க. வெளியில் பார்த்தா சின்சியராக செய்கிற மாதிரி இருக்கும், இருதயத்துக்குள்ளே கேமராலாம் வச்சுட்டான்ப்பா ஏமாற்றவே முடியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிப்போம். ஆண்டவர் தூரத்தில் இருந்தாலும் அவர் நம்மை அறிவார். அவர் தூரத்துலலாம் இல்லைங்க, அவர் பக்கத்தில் தான் இருக்கார், உனக்குள்ளே தான் இருக்கார், உன் கூட தான் இருக்கார். ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாரமோ அதை சொல்லிப்பார். அந்த பிரசன்னம் உங்களை நிரப்பும். அவர் தூரத்துலலாம் இல்லை, உன் பக்கத்திலேயே தான் இருக்கார். ஆனால் நிறையா தீர்க்கதரிசிகள் பொய் தீர்க்கதரிசிகள் பொய்யான ஆசீர்வாதங்களை சொல்கிறது, பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர், நான் எல்லாரையும் சொல்ல வரல, ஒரு சிலர் உண்மையிலேயே ஆண்டவர் சொல்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் ஆண்டவர் தூரத்தில் தானே இருக்கார், அவர் இது வரைக்கும் நம்மளை கேட்கல, இனியும் கேட்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு நினப்பில் எல்லாமே பொய்யா சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வருது அப்படின்னா சாதாரணமான முகம் தெரியாத ஒரு நபர் சொல்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமே. அப்படி எடுத்துக்கும் பொழுது அவர் நன்மை சொன்னாலும் ஆசீர்வாதத்தை சொன்னாலும் இல்லை எச்சரிப்பை சொன்னாலும் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஆனால் அதுவே ஒரு பெரிய பிரபலமான ஒரு நபர் ஆசீர்வாதம் சொல்கிறாரு, எச்சரிப்பை சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு நன்மையை சொல்கிறாரு அப்படின் பொழுது இந்த 3 விஷயத்தை எப்படி எடுத்துப்பீங்க? நீங்கள் யாராக வேணா இருந்துக்கோங்க, இந்த 2 விஷயத்த சொல்கிறேன். ஒருவர் பிரபலமானவர், ஒரு சாதாரண முகம் தெரியாத ஒரு நபர். இந்த 2 பேருமே சொல்கிறது இந்த 3 கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஒன்று ஆசீர்வாதமாக இருக்கும், இல்லை மனசுக்கு ஏற்ற மாதிரியான நமக்கு ஃபேவரான ஒரு வசனமாக இருக்கும், அப்படின்னா எச்சரிப்பாக இருக்கும். இந்த 3யுமே இந்த 2 நபர்கள் சொல்லும்போது நம்ம எப்படி எடுத்துப்போம்? கண்டிப்பாக பெரியவங்க சொல்கிற, பெரிய நபராக இருக்கிற சொல்கிறது தான் நம்ம மனசுக்கு பளிச்சுன்னு கேட்போம். ஆனால் அதுவே முகம் தெரியாத நபர் சொன்னால் அந்த வார்த்தையை உதாசீனப்படுத்துவோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. யார் சொன்னாலும் ஆண்டவருடைய வசனம் ஒன்று தான். நீங்கள் யாராக வேணால் இருந்துக்கோங்க, ஒரு வசனம்னு ஒன்று வந்துச்சுன்னா அது மனசில் தைக்குதுன்னா மனசுக்குள்ளே வச்சுக்கணும். நம்ம தனியாக போய், அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எச்சரிப்பாக இருக்கட்டும், மனசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கட்டும், நம்ம தனியாக போய் ஒரு டைம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு வார்த்தை வந்துருச்சா, அது உண்மையாக இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும், ஒன்று செய்யுங்க. கண்ணை மூடி உட்காந்துட்டு அன்னைக்கு போய், அது வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்களே பைபிளை முதல் ஒழுங்காக டெய்லி ஒரு சாப்டர் படித்தாலும் ஒரு அதிகாரத்தையாவது ஒழுங்காக படிங்க. ஆண்டவர் பேசுவார். அதை லைனாக படிக்கணும். ஒரு நாள் புதிய ஏற்பாடு, ஒரு நாள் பழைய ஏற்பாடு, மாறிலாம் படிக்கக்கூடாது. டெய்லியும் படிப்பீங்களே, ஒரே ஒரு கேள்வி கேளு, ஒரே ஒரு டைம் ஆண்டவர் நீ பேசுகிற அந்த ஒரு அதிகாரம் படித்தா கூட அதில் படிக்கிற மேபி முதல் வார்த்தையோ கடைசி வார்த்தையோ கூட பேசலாம். ஒருவேளை முதல் வார்த்தையோ கூட பேசும். ஒரே முதல் வசனமே உனக்கு பதிலாக இருக்கும். அந்த கேள்வி, ஒரு கேள்வி கேளு, பதில் சொல்லுவார். அந்த பொய்யான தீர்க்கதரிசிகள் சொல்கிறத நம்பாதீங்க, நீ கேள்வி